ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான சாப்பாடு செய்ய போகிறோம். நான் இது வரைக்கும் செய்யாத ஒரு சாப்பாடுன்னு தம்பி என் மகன் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, நமக்கு புட்டு இடியப்பம் மாதிரினா கடகடன் ஓடிடும். இவர் வந்து என்னது டாக்கோஸ் என்ன இன்றைக்கு வந்து நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் டாக்கோஸ் அதுதான் பேசிருக்கிறானி, அதுதான் செய்ய போகிறேன் நண்பர்களே. அதை செஞ்சு தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சரி வா இருக்கா செய்யலாம் அப்படின்னு செய்ய போகிற நண்பர்களே, வாங்க செய்யலாம். நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சரியா? அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடண்டு டாக்கோஸ் செய்யலாம். என்ன டாக்கோஸ்? இப்போ இந்த டாக்கோஸ் செய்கிறதுக்கு மா எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சிருக்க வேண்டிய. ஒரேடியாக அள்ளி தண்ணியை ஊற்றாமல் கணக்காக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஒலிவ் ஆயில் தான் சேர்க்கணுமெண்டு இல்லை, நீங்கள் சும்மா தேங்காய் கூட சேர்த்து குழைச்சி விடலாம். என்கிட்ட இருக்கிறபடியாக சேர்க்குறேன். அதை அப்படியே சேர்த்து குழைச்சி விட்டோம்னா கையில் ஒட்டுப்பட்டிருக்கிறது, கிண்ணங்களில் ஒட்டுப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். இப்போ பாருங்க, மாவை குழைச்சாச்சு. இந்த மூடி வெப்பம் இருக்கட்டுக்கும். இப்போ சட்டியை வெப்பம் சூடாட்டுக்கும் சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு. இந்த சிக்கன் வந்து நெஞ்சு பக்கமாக, சிக்கன் நெஞ்சு பக்கமாக எலும்பு இல்லாத சிக்கனாக தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து இப்படி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். முள்ளுள்ள சிக்கன் எடுக்காதேங்கோ. இது கொஞ்சமாக மிளகாத்தூள், இதோட உப்பு, இப்போ இது நல்லா கலந்து விடுவோம். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இது நான் ஒலிவ் ஆயில் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் தேங்காயே சேர்த்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு சிக்கனை சேர்ப்போம். சேர்த்து அப்படியே கலந்து அடுப்பை கணக்காக மீடியத்தில் விடணும். அப்படி அவிஞ்சு அந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படி அவிஞ்சு வறுபட்டு வரணும். இப்போ பாருங்க, இது அவிஞ்சு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வதங்கி வரும். இப்போ பாருங்க, சிக்கனில் தண்ணி எல்லாம் வற்றி என்ன மாதிரி அவிஞ்சு வருது பார்த்தீங்களா? அப்படி அந்த எண்ணெயிலேயே அப்படியே நல்லா வதங்கி வரும். இப்போ வந்து இதில் குடமிளகா இந்த வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இதையும் கலந்து விடுவோம் நல்லா. அப்புறம் கொஞ்சம் வதங்கட்டும். பார்த்தீங்களா, நல்லா வதங்கி வருது. இனி இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ், இதோட தக்காளி சாஸ், கொஞ்சமாக கட்டத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துருக்கா கலந்துடுவோம். இப்போ இது ரெடி ஆகிட்டு அடுப்பு நிப்பாட்டுவோம். இனி நாங்கள் குழச்சி வச்சுருக்க மாவை தேய்ச்செடுப்போம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு தேய்ச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது அப்படி வட்டம் வட்டமாக வெட்டி எடுப்போம். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு இங்கே நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிறத
இப்படி போட்டுட்டு எடுக்க வேண்டியது. கரை நேரம் சுட விட தேவையில்லை, லைட்டாக சுடுபட்டோன்னா எடுக்க வேண்டிய. இந்த மாதிரி கன நேரம் அமைய விடக்கூடாது, லைட்டாக சுடுபட்டோன்னு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுடுபட்டோன்னு இது எடுக்க வேண்டிய. இதே மாதிரி மற்றதுகளையும் சுட்டெடுப்போம். பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி சுட்டெடுத்தாச்சு. ஆக சுடக்கூடாது, இந்த மாதிரி தான். இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று பெருசாக செஞ்சு வச்சுருக்கேன். இனி வந்து இந்த அவனில் இப்படியும் போடலாமா, அதால் இப்படி தானே நம்பி என்ன சுடுதடா. ஓகே, ஆக மடித்தா நடுவுக்குள்ளே வைக்கல, அது கரை. இது கொஞ்சம் பெருசாகவும் செஞ்சுருக்குறேன். அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதான் கையை விட பயமாக இருக்குது. ஓகே, ஆமாம் வந்துட்டு தம்பி, நீ என்னென்ன சாப்பாடெல்லாம் கொண்டு வர? உடுப்பு துவச்சி காய விடுற மாதிரி இருக்குல்ல என்ன? இப்படி செய்யலாம், நீங்கள் சும்மா நோமலாக தோசை கல்லில் கூட வச்சு எடுக்கலாம். ஓகே, காணுமா? இதை மூடிட்டு எடுப்போமா என்ன? இப்போ இதை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுப்போமா. இனி இதில் வெள்ளரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலப்பேன். உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ வந்து அடுப்புலையும் செய்வோம் பாருங்க. இதில் வந்து சீஸ், அதுக்கு பிறகு இதில் கறி, அதுக்கு பிறகு இது எப்படி மடிக்கும். இப்படி அடுப்பில் செய்கிறேன்ட்டு அப்படி பெருசாக செய்யலாம். இதை கொண்டு வந்து இப்படி தோசைக்கல்லில் போட்டு அவியட்டு. இப்போ பாருங்க, அவனில் வச்சது எப்படி வந்திருக்குண்டு பார்த்தீங்களா? இப்படி இதில் வந்து சீஸ், அதுக்கு பிறகு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதே மாதிரி அடுத்தது சீஸ், இந்த மாதிரி இப்படியே அடுக்கி அடுக்கி எல்லாத்தையும் செஞ்செடுப்போம். அடுத்தது அடுப்பில் வச்சு எடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி முருகி இருக்கணும். எப்படி இருக்கு? சும்மா சுடுது இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ட்ரேயில் வச்சாச்சு. இதை இப்படியே அவனில் வைப்போம். அப்படியே அவனில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு எடுப்போம். டெம்பரேச்சர் வந்து 200 வச்சுருக்கிறேன். 10 நிமிஷத்தால் பார்ப்போம். இப்போ எடுப்போம்மா. சரியாம்மா செய்தது? சூப்பராக வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரியே முறிவு வந்திருக்குன்னு பார்த்தியா? ஓகே, இது ரெடி. இது வந்து தோசை கல்லில் செஞ்சது. அவன் இல்லாதாக்கள் இப்படியும் செய்யலாம். இதில் வந்து மயோனஸ் இருக்குது. எடுத்துட்டு ஒரு பேக்கெட்டு முழங்காடுமா என்ன? அதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், இதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதெல்லாம் கலந்துடுவோம்.
இல்லையா? சரியா அம்மா செய்கிறது? ஓகே. அதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்களா ஒன்று எடுத்து இதில் கொஞ்சம் இதை போட்டுட்டு ரொம்ப சுடுடா இதுலேயும் கொஞ்சம் இதை விட்டுட்டு சாப்பிட்றதா. சரியா தம்பி? என்ன சாப்பாடெல்லாம் செய்கிறோம்டா. ஓகே. வாங்க போட்டு போட்டு சாப்பிடுவோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். என்ன பேர்? டாக்கோஸ். டாக்கோஸ். வாங்க டாக்கோஸ் சாப்பிடலாம் நண்பர்களே. டாக்கோஸ் சரிங்களா? பாருங்க சீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அது அப்படிதான் நான் மாட்டுறேன். அன்றைக்கு நீ மாட்டு. நல்லா இருக்குண்டா. ஆனால் தொட்டு தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு நம்மளு. சீஸ் எல்லாம் நம்மளுக்கு குரு ஏண்ணா? இப்படி முருகலாக இருக்கணுமா? சத்தத்தை பத்தியா நல்லா இருக்கு. சூப்பர் டேஸ்டாக இருக்கு நம்மளே. விட்டா சாப்பிட்டு இருப்பேங்க. உண்மைக்கு நான் வச்சுன்னா இது எப்படி இருக்குமோ என்னமோ உண்மைக்கு நான் பயந்தேன். உங்களை என்னத்தை சொல்கிறான்னு என்ன நல்லா இருக்கு. உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். டெய்லி இல்லை இருந்துட்டேண்ணா. முடிஞ்சு. ஆஹா ஓஹோ அருமை அற்புதம். பார்த்தீங்களா இப்படி முறுப்பாக இருக்கும். சில பேர் சிப்ஸ் எல்லாம் போடுறீங்க மேம், அது ஆக கிறிஸ்பியாக இருக்குமே. அப்படி இருப்போம்ல விழிப்பாங்க மேம். சத்தத்தை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? அவன் இல்லாதாக்கள் நீங்கள் வந்து தோசை கல்லில் அப்படியே வச்சு கூட எடுக்கலாம். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரிடா சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.